ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா இபிஎஸ் அவர்களுக்கு எல்லாமே டிராமாவா தெரியுது. ஏன்னா அவர் டிராமாவா போட்டு 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 நடக்கிறது எல்லாம் உண்மையா நடக்கிறது எல்லாமே டிராமாவா தெரியுது. இந்த காமால வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பாக்குறதெல்லாம் மஞ்சளா இருக்குமா, அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாமே டிராமாவா தெரியுது. இவரு விமர்சிச்சுக்கிறாரு. அது திமுக மேல, திமுக தலைவர் மேல விமர்சனம் வைக்கலாம். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஆனா உடல்நிலை சரியில்லாம நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிச்சிருந்தாங்க. அந்த டைம்லயும் மக்கள் பணி தடைப்படக்கூடாது, அரசு பணி தடைப்படக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணாரு, ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு என்ன பண்ண, அங்க இருந்தாலும் அதிகாரிகளை கூப்பிட்டு என்ன பண்ணாரு, வேலைகள்லாம் கரெக்டா நடக்குதா, மக்கள் பணி எல்லாம் சூப்பரா நடக்குதா அப்படின்றத ஹாஸ்பிட்டல்ல வச்சு என்ன பண்ணாரு, வேலைகளை பார்த்தாரு. ஆனா இதை பொறுத்துக்க முடியாம, இது மக்கள் மத்தியில ரொம்ப வரவேற்பை பெற்றது. அதுதான் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப பொறுத்துக்க முடியல. உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, சிவாஜி கூட நம்ம மு.க.ஸ்டாலின் கிட்ட தோத்துருவாரு அப்படின்னு சொல்றாரு. நடிக்கிறாரு, சூப்பரா நடிக்கிறாரு, பிரமாதமான நாடகம் அப்படின்னு சொல்றாரு. இந்த நாடகத்தை கூட நீங்க நடத்தலையே சார், அதுதானே ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களுடைய கருத்துப்படி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நாடகம் பண்றாருன்னு வச்சுப்போம், அந்த நாடகத்தை கூட நீங்க நடத்தலையே சார். மக்களுக்காக நான் நிக்கிறேன், மக்கள் பணியை நான் செய்யறேன் அப்படின்னு கொஞ்ச நஞ்சம் கூட நாடகம் ஆடலையா சார்? மக்களுக்கு விரோதமா தானே சார் நீங்க நடந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க என்னென்ன மாதிரி நாடகம் நடத்துனீங்க? டேபிளுக்கு அடியில போயிட்டு தவழ்ந்து தவழ்ந்து ஊர்ந்து ஊர்ந்து காலில் விழுந்து முதலமைச்சர் பதவியை வாங்குனீங்க. அது எவ்வளவு பெரிய டிராமா. அதுக்கப்புறம் வரம் கொடுத்தவன் தலையிலேயே கைய வைக்கிற மாதிரி உங்களுக்கு பதவி கொடுத்த சசிகலா அம்மாவை எந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து விரட்டி அடிச்சீங்க, அது எவ்வளவு பெரிய டிராமா. அது மாத்திரமா, எனக்கும் சசிகலாவுக்கு எந்தவித உறவும் இல்ல, ஒட்டும் இல்ல, அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் நாங்க வந்து உடந்தே இல்ல அப்படின்னு சூப்பரா டிராமா போட்டீங்க. அது எவ்வளவு பெரிய டிராமா. இதோட பயங்கரமான டிராமா லேட்டஸ்டா பண்ணீங்க. சொல்லவா, அதிமுக அலுவலகத்தை நான் பார்வையிட போறேன், அமித்ஷா சந்திக்கிறதுக்கு எனக்கு எந்தவித சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போய் பிரபலமான ஒரு டிராமாவை பண்ணீங்க. அது எவ்வளவு பெரிய சூப்பரான டிராமா. அது மட்டுமா, நான் போய் அமித்ஷாவை சந்திக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமா காருகளை மாறி மாறி போய் சந்திச்சீங்களே, அது எவ்வளவு பெரிய டிராமா. அது மாத்திரமா, வெளியே வந்துட்டு செய்தியாளர்கள் கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போனீங்களே, அது எவ்வளவு பெரிய சூப்பர் டிராமா. அமித்ஷா அவர்களை திருட்டுத்தனமா போய் சந்தித்துட்டு வந்துட்டு அமித்ஷா அவர்களே ட்வீட் போட்டாரு, தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் அப்படின்னு. உடனே இந்த விஷயம் பூதாகரமா பரவிச்சு. உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை விஷயமா தான் நான் போய் அமித்ஷா சந்திச்சேன் அப்படின்னு ஒரு சூப்பர் டிராமா போட்டீங்களே. இதை விடவா நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் போட்டுட்டாரு, உங்களுக்கு என்னையா உங்களுக்கு இவ்வளவு வந்து வைத்தெரிச்சல் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. ஏன்னா அவர் உடல்நலம் சரியில்லை, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோனையும் இதே இபிஎஸ் அவர்கள் வந்து என்ன பண்ணாரு, அவர் வந்து நலம் பெற்று வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து எல்லாம் சொன்னாரு. இது அப்ப டிராமா ஏத்துக்க முடியுதா அப்படின்னு. இவரு பயங்கரமான டிராமாலாம் வந்து இதை விட, நான் சொன்னதை விட நிறைய டிராமாங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்காரு. மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை இருக்குது அப்படின்னு, இஸ்லாமிய சமூக சகோதரர்கள் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இஸ்லாமிய சமூகத்துக்கு எந்த அளவுக்கு தீங்கு செய்யணுமோ, எந்த அளவுக்கு வந்து அவங்கள ஒடுக்கணுமோ, அப்பேற்பட்ட பாஜக கூட போய் கூட்டணி வச்சீங்களே, இது எவ்வளவு பெரிய டிராமா. ஏகப்பட்ட டிராமா இருக்கு எடப்பாடி பழனிசாமி போட்ட டிராமா. அந்த டிராமா எல்லாத்தையும் ஒன்னொன்னா விளக்கணும்னா டைம் பத்தாது, அந்த அளவுக்கு டிராமா போட்டிருக்காரு. இவருக்கு டிராமா போட்டு நடக்கிறது எல்லாமே, பண்றது எல்லாமே டிராமா அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு, எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. உண்மையிலே நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் அறிக்கை விட்டுருக்கிறாங்க. இது எல்லாமே இவர் வச்சு என்ன பண்றாரு, டிராமா அப்படின்றாரு, நாடகம் ஆடுறாரு, சூப்பரமா டிராமா ஆடுறாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல உக்காஞ்சி மக்கள் பணியை செஞ்சது எடப்பாடி பழனிசாமியால பொறுத்துக்க முடியல. ஏன்னா இது மாதிரி அவர் பண்ணது இல்ல. அதனாலதான் மக்கள் மத்தியில பரவாயில்ல, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல தன்னுடைய உடலை வருத்தி கொண்டும் மக்கள் பணியை செய்கிறார், மக்களுக்காக நிற்கிறார், அரசு வேலைகளை அவர் அங்க இருந்து செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில இது ரொம்ப பிரசித்தம் அடைஞ்சது. மக்கள் இத வரவேற்றாங்க. பரவாயில்லப்பா, அவரு உடல்நிலை சரியில்லைன்னா கூட பரவாயில்ல, அவரு உடலை பார்த்துக்கல, ஆனா மக்களுக்காக நிக்கிறாரே, மக்கள் பணிக்காக நிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வரவேற்றாங்க. இந்த வைத்தறிச்சல் காரணமானதான் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்க முடியாம டிராமா போடுறாரு. டிராமா அதுல, அதாவது எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரியே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டிராமா போட்டதுல 1% நீங்க டிராமா போட்டிருந்தா கூட மக்கள் மத்தியில நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, செல்வாக்கு அடைஞ்சிருப்பீங்க. ஆனா இங்க உங்களுக்கு எப்படி ஏமாத்தலாம், எப்படி நம்மளுக்கு வந்து நன்மை செஞ்சவங்களுக்கு துரோகம் பண்ணலாம், எப்படி நம்மளை தூக்கி விட்டவங்களை எட்டி உதைக்கலாம், எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்கள் மேல ஏமாத்தி
நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆட்சியை பிடிச்சு அதிகாரத்தை பிடிச்சிடலாம், பதவியை பிடிச்சிடலாம், சீட்டை பிடிச்சிடலாம். இதுலயே இவரு டிராமா போட்டு 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 உண்மையா நடக்கிறது எல்லாமே இவருக்கு டிராமாவா தெரியுது. இதுதான் எடப்பாடி பழனிசாமியோட மனநிலைமையா இருக்கு. உண்மையிலேயே மக்கள் பணி செஞ்சிருக்கிறாருன்னா வாழ்த்து தெரிஞ்சிருக்கணும். உண்மையிலேயே நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை சரியில்லைனாலும் மக்கள் பணியை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்துதல் சொல்லணும்னா கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் நீங்க இது மாதிரி இழிவுபடுத்த வேண்டாம். ஏற்கனவே நம்முடைய முதல்வரை என்ன பண்ணிருக்காரு, இழிவுபடுத்தி பேசுற ஒருமையில பேசியிருக்காரு. அவர் முதல்வரா இல்ல, ஒரு அரசியல் தலைவரை எந்த அளவுக்கு மேம்படுத்தி பேசணும், மரியாதை கொடுத்து பேசணும், மாண்போடு பேசணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான விஷயம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தரல. ரொம்ப ஒருமையில பேசி ஒரு முதல்வர் கூட பார்க்காம, ஒரு சக அரசியல் தலைவர்னு கூட பார்க்காம ரொம்ப இழிவா பேசி ஒருமையில பேசியிருக்காரு. கேட்டதுக்கு ஒரு ஃப்ளோல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃப்ளோல உங்களை கூட ஏதோ பேச வரோம், அதெல்லாம் நம்ம பேசலாமா ஃப்ளோல? அப்படி இல்ல சார். உங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, அவருக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. நீங்க எதிர்க்கட்சி தலைவர், அவரு ஒரு முதலமைச்சர் அப்படின்னு இருக்கும்பொழுது நீங்க ஒரு முதலமைச்சருக்கு எப்படி ஒரு மாண்போட பேசணுமோ அப்படி மாண்போட பேசணும். இப்படி எல்லாம் எடப்பாடி பழனிசாமியோட மனநலம் இருக்கு. ஆனா உண்மையிலேயே இந்த மனநலம் எல்லாம் அவரு பேசுறத வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் வந்து மனநோயாளியா மாற போகிறாரு அப்படின்றத வெளிப்படையா காட்டுது. பொறுத்துக்க முடியல சார். திமுக வளர்ச்சி அடையுது, அவரால் பொறுத்துக்கவே முடியல. ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாங்க. இது நிறைய பேர் என்ன பண்றாங்க, அதிமுக காரங்களே நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற விஷயத்துல திமுக போய் சேர்ந்தாங்க. நிறைய விஷயம் பார்த்திருப்போம். அதிமுக காரங்களே தங்களுடைய வீட்டு வாசல்ல அந்த ஸ்டிக்கரை வாண்டடா கேட்டு வாங்கி ஓட்டினாங்க. நாங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற இயக்கத்துல நாங்க ஜாயின் பண்ணிட்டோம், திமுக ஜாயின் பண்ணிட்டோம். இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியால பொறுத்துக்க முடியல. உடனே கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. என்ன, திமுக வந்து ஓடிபி வாங்கி என்ன பண்றாங்க, முறையற்ற செயல்ல வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, கோர்ட் என்ன பண்ணுச்சு, சரி ஓடிபி தான் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க உறுப்பினர்களை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓடிபி மட்டும் தான் வாங்கக்கூடாது, அதை தவிர்த்துட்டு நீங்க எப்படி சேர்த்துக்கணுமோ சேர்த்துக்கலாம். உடனே இவங்க பாத்தீங்களா, நாங்க ஓடிபியை வாங்காம நிறுத்திட்டோம் அப்படின்னு. என்னவோ உறுப்பினர் சேர்க்கை நிற்பாட்டின மாதிரி ஓடிபி மட்டும் தான் வாங்க வேணாம்னு சொன்னாங்க. ஆனா இதெல்லாம் பொறுத்துக்க முடியாத ஒரு வைத்தறிச்சல தான் எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு போறாரு. ஏன்னா இது அதிமுகவில் சாத்தியப்படல, சாத்தியமாகல. இவரு சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு போறாருல, இந்த சுற்றுப்பயணத்துல உண்மையா அதிமுக வந்து கிரௌடு சேருதானா? இல்லவே இல்லை. புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒன்றியத்துக்கு 6 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு பணப்பட்டுவாடா பண்ணாங்க. அது எவ்வளவு பெரிய இழிவா நடந்திருக்கு. சோ பணம் வந்து நிறைய கொழுத்து கிடக்குது போல இருக்கு எடப்பாடி பழனிசாமியால. ஏன்னா கார் வச்சவங்களுக்கு எல்லாம் இத்தனை ஆயிரம், ஆட்களை கூட்டு வந்து ஒரு ஒன்றியத்துக்கு 6 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் பணம் டிஸ்ட்ரிபியூட் நடக்குது. கண் கூட பாக்குறோம் சார். இது வந்து நம்ம வந்து ஒரு பொய்யான விஷயமோ தகவலோ அங்க கேட்ட இங்க கேட்டல, விஷுவல் வந்திருக்கு. அதிமுகல அந்த சுற்றுப்பயணம் முடிஞ்சு போயிட்ட பிறகு ஒவ்வொருத்தரும் போய் நின்று பணம் வாங்குறாங்க. 6 லட்சம் 10 லட்சம், எப்ப நான் இத்தனை பேர் கூட்டு வந்தேன், நான் இத்தனை வண்டி எடுத்துன்னு வந்தேன், நான் இந்த ஒன்றியத்துல வந்தேன், எனக்கு இவ்வளவு கூடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கேட்கறாங்க. இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கான கூடுற கூட்டம். பணத்துக்காக தான் கூடுறாங்களே கூட்டு, எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையா கூட்டல. ஆனா இது எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து இருக்கிறார். உணர்ந்ததின் காரணமாகத்தான் இன்னைக்கு முதல்வர் அவர்கள் எடுக்கிற முன்னெடுப்புகள் எல்லாத்துக்கும் ஒரு இழிவாக ஒரு விஷயத்தை பேசுற. உடல் நல சரியில்லை, ஆனா இருந்தாலும் தன்னை வருத்தி கொண்டு மக்கள் பணியில எந்த தொய்வு இருக்கக்கூடாது, மக்களுக்கு போய் சேர வேண்டிய எந்த விஷயத்திலும் தொய்வு இருக்கக்கூடாது, தடை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன் உடலையும் வருத்தி கொண்டு முதல்வர்கள் வந்து என்ன பண்றாரு, அவர் வேலையை செய்யறாரு. அதை போயிட்டு நீங்க டிராமா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய அரசியல் நாகரிகம் எங்க, உங்களுடைய அரசியல் நாலேஜ் எங்க போய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியதா இருக்குது. எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரியே நம்முடைய முதல்வர்கள் டிராமா போடட்டும், ஆனா அதுல 1% ஆச்சும் நீங்க போட்டிருக்கீங்களா? மக்கள் நலனுக்காக, மக்கள் நலனை காக்குற மாதிரி நீங்க நடிச்சிருக்கீங்களா? மக்களுக்காக நிக்கிற மாதிரி நீங்க நடிச்சிருக்கீங்களா? நீங்க உண்மையா இல்ல ஆனா நடிச்சிருக்கீங்களா? நடிச்சிருந்தா கூட மக்களுக்கு உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்திருப்பாங்க. மக்களுடைய உரிமைகளை எப்படி பாஜக கிட்ட அடமானம் வைக்கணும், தமிழ்நாட்டை எப்படி கூறு போட்டு விற்கணும், தமிழ்நாட்டில் எப்படி சனாதனத்தை உள்ள கொண்டு வரணும், பாசிசத்தை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு போக்கிலேயே என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி போயிட்டு இருக்கிறார். இதனுடைய விளைவாத்தான் பாஜக கூட கூட்டணி வச்சு சிறுபான்மையினர் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டின் மக்களுடைய உரிமைகளையும் இவர் விற்கிறதுக்கு தயாராயிட்டார். உண்மையிலே பாஜக அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்தா தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் என்ன பண்ணணும், மூட்டை முடிச்செல்லாம் கடைக்கு கட்டிட்டு போயிடணும். வேற வழியே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கூறு போட்டுருவாங்க, நம்மளுடைய உரிமைகளை பறிச்சிருவாங்க. சொந்த நாட்டிலே நம்ம அகதியா வாழணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க. அப்படிதான் ஒரு மனநிலைமையில அதிமுக பாஜக செயல்படுறாங்க அப்படின்றது தான் எல்லாருடைய பேச்சா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி நம்முடைய முதல்வர் அவர்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கும் பொழுது உடல்நிலை சரியில்லாத பொழுது மக்கள் பணியை செய்யறத பார்த்துட்டு இவரு செம்ம டிராமா போடுறாரு, சிவாஜி அவர்களே இவர்கிட்ட தோத்து போயிடணும் அப்படின்னு விமர்சிச்சிருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.